Welcome to Priya's Cooking and Kavi's Craft. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான இனிப்பு அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த இனிப்பு அவல் பண்ணுறதுக்கு நான் லேசான சிவப்பு அவல் 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அவல் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணுறப்ப நமக்கு டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட வந்துடும். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிருங்க. நம்ம லேசான அவல் எடுத்துருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுட்டாலே அந்த பதமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பொடித்த வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் இந்த மாதிரி இருக்கிறது சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க, இல்லைனா இன்னும் நல்ல பொடியாக தட்டிக்கோங்க. நான் 1/4 கப் தேங்காயில் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் நான் இப்போ சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் முந்திரி கூட நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சிவப்பு அவலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கெலாம் இதை செஞ்சு கொடுங்க. இந்த இனிப்பு அவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.